அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டிலேயே ஷாப் ஸ்டைல் கடையில் வாங்குகிற ஸ்டைல்லையே பன்னீர் வீட்டில் எப்படி தயாரிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சுலபம் தான். இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும். பால், அதுக்கப்புறமா எலுமிச்சப்பழத்தோட சாறு, அப்படி இல்லைனா வினிகர். இந்த ரெண்டு பொருட்கள் வச்சு நம்ம சுலபமாக வீட்டிலேயே பன்னீர் வந்து தயாரிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அதனால நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ரீம் அல்லது ஃபுல் ஃபேட் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பன்னீர் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டில் அதிகமாக இருக்கும். நான் வந்து ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணியாச்சு. பால் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போல் லைட்டாக அந்த பால் வந்து சூடாகி லைட்டாக ஒரு 10 நிமிஷம் போல் அது வந்து சூடானாலே போதும். நம்ம இதில் வந்து வினிகர் வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வினிகர் வந்து சேர்த்து இதை நம்ம வந்து திரைய வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் எலுமிச்சை பழத்தோட சாறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஏன் எலுமிச்சை பழத்தோட சாறு யூஸ் பண்ணல அப்படின்னா எலுமிச்சை பழத்தில் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நம்ம வந்து லாஸ்ட்டில் பன்னீர் எடுத்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை அதை வாஷ் பண்ண வரும். ஸோ அந்த டைமில் வந்து பன்னீர் வந்து உடைஞ்சாலும் உடையும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து ஆட் பண்ணல. வினிகர் சேர்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வந்து ஃப்ளேவரும் அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா வந்து திரண்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லா பாலும் நல்லா திரண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அதுக்கு நான் கீழே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காட்டன் கிளாத் அப்படி இல்லைனா காட்டன் டவல், உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சீஸ் கிளாத் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம வந்து மேலே விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பாலை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஒரே ஒரு தடவை தான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து கலந்துட்டோம்னா நம்ம அதோட கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற அதோட வினிகரோட லைட் ஃப்ளேவரும் போயிடும். ஸோ நம்மளுக்கு நல்லா பியோர் பன்னீர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம ரொம்ப போட்டு கலரி அந்த பன்னீரை வந்து நம்ம உடச்சி விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த பன்னீரில் இருக்கிற எல்லா வாட்டரும், எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான். இந்த தண்ணியை நம்ம வந்து பருப்பில் வந்து வேக வைக்கிறதுக்கு அப்படி இல்லைனா ஏதாவது நீங்கள் வந்து சாம்பார் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான். அப்படி நீங்கள் இதை வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் அப்படி இல்லைனா ஹேர் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இந்த மாதிரி வேற ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் மாதிரி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடணும். ஒரு ஸ்கொயர் ஷேப் அப்படி நம்ம இதை வந்து கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அதை வந்து தண்ணியில் விட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வெயிட்டான பவுலில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ இது இப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகும்போது நம்மளோட பன்னீர் நல்ல ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் போல் இப்படியே வந்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம பன்னீர் நல்லாவே வந்து செட் ஆகி வந்திருக்கு. நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ்,
பர்ஃபெக்டாக இது வந்து செட் ஆகி வந்திருக்கு. நம்ம கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் பன்னீர் எவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து குழம்புல போட்டால் கூட அது வந்து உடையாது, ப்ராப்பராக இருக்கும். இந்த பன்னீர் ரெசிப்பியில் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து ஷேப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கூட ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்க போகிறேன். வாவ் பாருங்கள் ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து பன்னீர் வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கடையில் வாங்குகிற ஷாப் ஸ்டைல் பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டோம். இனிமேல் நம்ம வந்து பன்னீர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எப்பப்பெல்லாம் தேவையோ நம்ம அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்யூபாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 நாளில் நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜிலேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதை வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் கடையில் வாங்குகிற அதே மாதிரி பண்ணி நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக நம்ம வந்து தயார் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஷாப் ஸ்டைல் அப்படியே வீட்டில் பண்ண பன்னீர் கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் எம்மி ஃபார்மாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் எம்மி ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.